பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பகவான் நமக்கு தந்திருக்கிற அறிவு புலன்கள், அதாவது ஞான புலன்களான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த புலன்கள் எல்லாம் அதுகள் போகக்கூடிய நுகரக்கூடிய விஷயங்களில் போகிற போது அதுக்கு சுகம் கிடைக்குது. அதே விஷயங்கள் நம்ம விட்டு விலகிருச்சுன்னு வச்சுக்கலாம், அப்போ துக்கம் வருது. ஆனால் விஷயம் கிடைத்து நாம் அதை விட்டுட்டோன்னா ஆனந்தம் உண்டாகுது. இப்படி சுக துக்க ஆனந்த இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். லௌகிகமான பார்வை நமக்கு இருக்குது, இதுக்கு புறப்பார்வைன்னு பேர். அதுவே நமக்கு யோக்கியமாக இல்லை. மனசில் எதை வச்சிருக்கிறோமோ, எது மனசில் எடைக்கல்லாக இருக்கோ அதை கொண்டு தான் எடை போடுறோம். பச்சை நேரத்தில் கண்ணாடி போட்டால் பார்க்குறதெல்லாம் பச்சையாக தெரியும். நான் ஒருத்தரை அசிங்கமாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம், அது என்னுடைய கருத்து தான். அதை நான் என் கருத்தை பார்க்குறவங்க மேலே நான் திணிக்கிறேன். என் மனசில் எதை அழகுன்னு நினைக்கிறேனோ அதை நான் பார்க்குறவங்க மேலே சுமத்தி பார்க்குறேன். அப்போது அழகு அழகின்மை அப்படிங்கிறது உள்ளத்தில் முடிவாகிற விஷயம். அர்ஜுனன் கண்ணபிரான்கிட்ட, பகவானே, உம்முடைய விஸ்வரூபத்தை நான் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன், எனக்கு அதை பார்க்கறதுக்கான தகுதிகள் இருந்தால் தயவு செய்து அந்த மாதிரியான காட்சி தந்து அருள் செய்யுங்க அப்படின்னு வேண்டினான். அப்போ திவ்ய புருஷரான கிருஷ்ணர் இதுவரைக்கும் அந்த கிருஷ்ணரை அவன் தன் கருத்துப்படியே பார்த்துருந்தான். இப்போ பகவான் அவனுக்கு விஸ்வரூபம் காட்டும்போது பயந்து நடுங்கிட்டான். உம்மை எல்லா திசையிலிருந்தும் வணங்குறேன் அப்படின்னா. ஏன்னா எங்கும் நிறைஞ்சிருந்தார் பகவான், பார்க்கறதுக்கு பயங்கரமான தோற்றமாக இருந்தது. அப்போ அவன் நடுங்கும்போது பகவான் சொல்கிறார், உன்னால் காண முடியாதுங்கிறதுனாலையும் பார்க்கணுன்னு நீ அடம்பிடிச்சதுனாலையும் உனக்கு ஒரு விசேஷ பார்வையை தந்தேன். நீ பார்த்த, ஆனால் பயந்துட்ட. இந்த ரூபத்தை புரிஞ்சுக்கிற மாதிரியான மனசத்தா அப்படின்னு நீ கேட்டிருந்தா பயம் வந்திருக்காது, அதுக்கேற்ற மனதை நான் கொடுத்துருப்பேன். இப்படி பகவான் சொன்னார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு கண்கள் ஒப்புக்கு தான் இருக்குது. இந்த கண்களால் வச்சுக்கிட்டு நாம் சும்மா இருக்கிறதில்ல. இந்த உலகத்தையோ கடலை கூட அளக்க முடியாததெல்லாம் அளந்த மாதிரி நாம் கதை அளந்துக்கிட்டு இருக்கிறோம். பணிவுடனான அகப்பார்வையால் மட்டும்தான் இறை தரிசனம் கிடைக்கும். வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை 18,000 ஸ்லோகங்களில் தந்திருக்கிறார். அவர் இதை யார் பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறார். மனுஷனுக்கு அபயம் தந்து பகவான்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது இந்த சாஸ்திரம். உலக தொடர்பாளர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரச்சாரம் செய்ய லாயக்கு கிடையாது. பிறவியிலிருந்தே மாய சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மன விகாரமே இல்லாதவன் தான் பிரச்சாரத்துக்கு லாயக்கு, இப்படிலாம் யோசித்தார். முடிவில் அவர் நினச்ச மாதிரியே அவருக்கே அப்படிப்பட்ட ஒரு புதல்வனாக சுகதேவர் அவதரிக்கிறார். சுகதேவர் சுகஜீவிகள் பற்றி சொல்லும்போது அவங்க வாழ்க்கை வீணாக போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லலை. பகவான்கிட்ட பக்தியோட தன்னை அர்ப்பணிக்காமல் உலகத்திலேயே பிறந்து இறந்து வட்டம் போடுற மனுஷனுக்கு உடல் கிடைச்சத அது வீண் அப்படிங்கிறார். பெரும் ஞானிகள் கூட பகவத் விஷயங்களில் கரை காண முயன்று இதுகளையெல்லாம் சேகரிக்க போனாங்க. அப்போ காட்டில் இருக்கிற மிருகங்களை பார்த்து அவங்களுக்கு பயம் உண்டாயிருச்சு. பயந்துட்டு திரும்பிட்டாங்க, ஆசிரமத்தை திரும்பினாங்க. அப்போ வியாசர்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு காட்டுக்குள்ளே போக பயமாக இருக்குது, புலி சிங்கமெல்லாம் நடமாடுதுன்னு சொன்னாங்க. அப்போ வியாசர் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நான் 2 ஸ்லோகம் சொல்கிறேன், இதை நீங்கள் பாடிக்கிட்டே போங்க, அந்த மிருகங்கள்லாம் அமைதியாயிரும், மிருகங்களுடைய மிருக உணர்வு மாறி போயிடும் அப்படிங்கிறார். இப்போ கலிகாலத்தில் மனுஷங்களுடைய உணர்வு மிருகத்தோட மோசமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கலிகாலத்தில் விஞ்ஞானத்தில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு மிருகங்கள் பறவைகள்லாம் இப்போ பூமி வசிக்கிற இடமா இல்லாதபடி நரகமாக மாறிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேணு கீதம் அப்படின்னு பாகவத்தில் ஒரு பகுதி இருக்குது. 10ஆம் ஸ்கந்தத்தில் பர்கா பீடம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது.
அந்த சுலோகத்தையும் அதற்கு அடுத்த சுலோகத்தையும் பாடும்படி மிருகங்களை பார்க்கும்போது பாடுன்னு சொல்லி வியாசர் அனுப்பி வைக்கிறார். அவங்க அதை பாடிட்டு வர்றபோது சுகதேவர் அப்போ வனத்தில் இருந்தார். அந்த பாடலை கேட்டு அவருக்கு ஒரு கிருஷ்ண அனுபவ சமாதி ஏற்பட்டது. திறந்த கண்களோடையே அது ஏற்பட்டுச்சு. எப்படி கோபியர்கள் திறந்த கண்களோட சமாதியில் இருந்தாங்களோ அதே போல் இவரும் ஆயிட்டார். வழக்கமாக சமாதியில் கண் மூடணும், இவருக்கு திறந்திருந்தது. அந்த பாடலில் ஒரு வரி, வைகுண்டத்தை விட பிருந்தா அப்படிங்கிற ஆரண்யம் காடு கண்ணனுடைய பாத முத்திரைகளால் ரமணீயமாகி அதை ஈர்க்கும்படியாக மாறி இருந்ததுன்னு பாடியிருக்கிறார். கண்ணனுடைய ஒவ்வொன்றும் சிறப்பு. அவருடைய தலையில் இருக்கிற மயிலழகு மகா அழகு. பொதுவாக உதிர்ந்த முடி உயர்ந்ததாக கருதப்படாது. புலன்களால் காமத்தை விட்ட மயில் இனத்தின் முடி கண்ணனுடைய தலையை அலங்கரிக்கிறது. பிரம்மச்சரியம் என்னை விட மேலானது அப்படிங்கிறத பகவான் அதில் காட்டுறார். காமத்தை விட்டவங்க தான் கிருஷ்ண ஸ்பரிசத்தை உணர முடியும். சுகதேவர் கிருஷ்ணவர்ணனை கேட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டார். பிரம்மஞானி, பிரம்ம திருஷ்டி கொண்ட அவர் இப்போ கண்ணன் மேலே ஈடுபாடு உண்டாயிருச்சு. அவர் கோவணத்தை கூட துறந்தவர். ஆனால் கண்ணன் மேலே பிடிப்பு வந்துச்சு. அப்போ யோசித்து பார்க்குறார். திடீர்னு கிருஷ்ணன் நம்மக்கிட்ட கொஞ்சம் கல்கண்டு கொண்டு வானா நாம் எங்கே போகிறது, நாம் இப்படி இருக்கிறோமே நான் யோசிக்கிறார். யசோதா அம்மா அவங்க மடியில் பகவான் படுத்திருக்கிறார். அந்த அம்மா கொஞ்சுறாங்க. அந்த வீட்டில் லட்சக்கணக்கான பசுக்கள் இருக்குது. வெண்ணெய்க்கு குறைவே கிடையாது. ஆனாலும் அடுத்த வீடுகளில் கோபியர் வச்சுருந்த வெண்ணெயை தான் அவருக்கு பிடிச்சிருந்தது. கண்ணனுக்கு கோபியருடைய வெண்ணெய் சுவை அப்படின்னு சொல்கிறதோட அவங்களுடைய பிரேமை தான் ருசி அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் அங்கே போகிறார். பிரேமை இல்லாமல் இருக்கிறவங்க இடத்துக்கு அவர் போகலை, பிரேமை இருக்கிற இடத்துக்கு போகிறார். பொதுவாக தூய அன்பு இனிமையானது. பலர் தனிமை இனிமைன்னு சொல்லுவாங்க. அது பொய். தனியாக கிருஷ்ணரோட இருக்க முயற்சி பண்ணுங்க, அது இனிமை. கிருஷ்ணர் இல்லாத போது எது கூட இருந்தாலும் அது வன்மை தான், கொடுமை தான். அதனால் பாகவத்தில் சுகதேவருக்கு இந்த 2 சுலோகங்களே எப்படி இருக்கேன்னு சொல்லி மேற்கொண்டு எல்லாம் தெரிஞ்சுக்க ஆர்வம் வந்தது. ஸ்ரீமத் பாகவத்தில் ஆத்ம ராமஸ்ய முனையோ அப்படின்னு ஒரு செய்யுள் வரும். இதுக்கு சைத்தன்ய மகாபிரபு எக்கச்சக்கமான கோணங்களில் விளக்கம் கொடுத்துருக்கிறார். ஆத்ம தளத்தில், அதாவது ஆத்ம ராமர்களுக்கு பாகவதம் பிடிக்கும், காமிகளுக்கு இதில் கேட்குற விருப்பம் கூட வராது அப்படின்னு ஒரு அர்த்தம். சூத கோஸ்வாமி இதை பற்றி சொல்லும்போது, சவணகரே ஆச்சரியப்படாதீங்க, பகவத் குணங்கள் எல்லாரையும் வயப்படுத்தும், மனசை லயப்படுத்தும். யார் ஆத்மாவில் ரமிக்கிறாங்களோ அவங்க பகவான்கிட்ட காரணம் இல்லாமல் பக்தி பண்ணுவாங்க. கிருஷ்ண கதாமிருத பானத்தால் அவங்களுக்கு பசி தாகம் பறந்து போயிடும் அப்படிங்கிறார். பரீட்சித்தும் சொல்கிறார், என்னுடைய தாகம் நீங்கியது, தங்களது வாயிலிருந்து பெருகும் ஹரிகதா அமிர்தத்தை பருகி கொண்டே இருக்கிறேன், எனக்கு பசி வேதனை போயிற்று அப்படின்னு சொல்கிறார். பசிக்காத அளவுக்கு ஒருத்தர் உண்ணலாம் சூத கோஸ்வாமி அனுமதி தர்றார். பஜனைக்கான சாதனமாக போஜனம் இருக்கட்டும்ங்கிறார். பஜன ஆனந்தத்தில் பசி பறந்துடும். காரணம், கிருஷ்ணரோட நீங்கள் இருக்கீங்க, அதான் விஷயம். அதனால் பசி இல்லை. நீங்கள் மட்டுமா இருந்தால் பசி வரும், எல்லாம் வரும். பகவான் இருந்தால் பகவானை தவிர வேறு எதுவும் உங்களுக்குள்ளே தோணாது. எல்லா விதத்திலையும் அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. கௌரவர் பாண்டவர் யுத்தம் முடிஞ்ச பிறகு அஸ்வத்தாமா, கௌரவர்களில் ஒருத்தனா, அந்த அஸ்வத்தாமா கௌரவர் பக்கம் இருந்து வாரான். பாண்டவர்களை கபடமாக கொல்லலாமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்காக அவன் ஆயுதத்தோடு வந்தான். அப்போ தூங்கிக்கிட்டு இருந்த பாண்டவர்களை